முற்போக்கு எழுத்தாளர் ஓகே, பிற்போக்கு எழுத்தாளர் ஓகே, புறம்போக்கு தான் சார் நாங்கள் எல்லாரும். நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. புறம்போக்குன்றது ரொம்ப அழகான சொல். அது அழகாக தான் நம்ம உபயோகப்படுத்தணும்னு நான் அடிச்சு சொல்ற ஆளு. நான் புறம்போக்கு பாட்டு பாடின ஆளு. புறம்போக்குனா என்ன? யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம், பொது விஷயம் புறம்போக்கு. இது காடா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், இல்லாட்டா ரோடா இருக்கலாம், உங்க மனசாவும் இருக்கலாம். உங்க மனசு விழுந்து பெருசா இருக்கணும்னா உங்களுக்கே சொந்தமா இருக்கக்கூடாது. அதுதாங்க உணர்வு, புறம்போக்கு உணர்வு. அதனால அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஸ்அக்ரி பண்றேன். நம்ம எல்லாரும் புறம்போக்கா இருந்தாதான் முற்போக்கு. புறம்போக்கா இல்லைன்னா முற்போக்கா இருக்க முடியாது. எனக்கு கொடுத்த தலைப்பு தனித்துவமும் பன்மைத்துவம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால, ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்ததுனால, பொருளாதார ரீதியில் நான் ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுனால, நான் என்னை பற்றி யோசிக்க ரொம்ப ஈஸி. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு வேற எப்படியும் யோசிக்க தெரியாது. அந்த சிக்கலையும் யோசிக்கணும். ஏன்னா சமுதாயம் எனக்கு சில விஷயம் தான் கொடுக்கும். சமுதாயத்தில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது நிஜமே கிடையாது. இப்போ நான் எங்கே படிக்கிறேன், என் ஸ்கூலில் யார் என்னோட இருக்காங்க, நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேன், என்னத்தை பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசியிருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு எக்ஸ்போஷர் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்து தான் நான் யாருன்னு நிலைப்படுத்துறது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் கண்ணிலே படாதுங்க. நான் வேணும்ட்டே பண்ணுறேன்னு கூட சொல்ல. என்னோட பிளைண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், குதிரை கட்டினா மாதிரி சில விஷயம் கண்ணிலே படாது. இப்போ செபாஸ்டியன் சன்ஸ் பற்றி புத்தகத்தை பற்றி பேசினாங்க. இதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதினேன், கர்நாடிக் மியூசிக் சதர்ன் ஸ்டோரி, கர்நாடிக் ஸ்டோரி சதர்ன் மியூசிக். அது கர்நாடக இசை பற்றி, அழகியல் பற்றி, அதோட வரலாறு பற்றி, அதோட சிந்தனைகள் பற்றி, வடிவத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி எழுதின ஒரு நூல். அதில் ஒரு சாப்டர் கர்நாடக இசை உலகத்தில் இருக்கிற ஜாதி பிரச்சனை ஒரு சாப்டர். அதில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதுல, பார்ப்பனியத்தில் இருக்கிற ப்ராப்ளம், என்ன இசை கேட்குறோம், யார் பாடுறாங்க, யார் கேட்குறாங்க, யார் என்ன இசைக்கருவியை வாசிக்கிறாங்க, யார், இது பற்றி ஒரு பெரிய ஒரு ஆய்வு இருக்குது. நிறைய பக்கம் இருக்குது. புத்தகம் வெளில வந்துருத்துங்க, வெளியிட்டாச்சு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த எடிஷன் போகும்போது எல்லா எழுத்தாளர் மாதிரி தவறுகள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜாதி சாப்டருக்கு நான் வந்தேன். ஃபுல்லாக சாப்டர் திருப்பியும் படித்தேங்க. படித்த அப்புறம் தான் எனக்கு மூஞ்சியில் அரையறா மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அந்த என்டையர் சாப்டரில் மேடலை இருக்கிறவங்களை பற்றி மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். அதாவது மிருதங்கம் வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, கட்டம் வாசிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க. இந்த மிருதங்கம்னு இருக்குங்களே, அதை ஒருத்தவங்க செய்கிறாங்கல்ல, அவங்க என் கண்ணோட்டத்திலே படலை. இது நான் வேணுட்டே பண்ண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாத, ஒரு அளவுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், மிருதங்க செய்கிறவங்க நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கச்சேரிக்கு சில தூரம் வருவாங்க, மிருதங்கத்தை ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் நான் ஜாதின்னு ஒரு சாப்டர் எழுதும்போது அவங்க என்னோட கண்ணோட்டத்தில் வரவே இல்லை. இது ஏன் அப்படின்னு நான் என்ன கேட்கிற கேள்வி. ஏன்னா இந்த ஒரு ஆதிக்கத்தோட வர ஒரு பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை. சில விஷயங்கள் தான் உங்க கண்ணில் படும். இப்ப நான் ஏன் மிச்ச விஷயம் கண்ணில் பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். ஏன் சார் அப்படின்னா ஜாதியே பற்றக்கூடாது, கரெக்ட் தான், நல்ல கேள்வி. என்னோட நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் மட்டும்தான் என் கண்ணில் பட்டது. அவங்க என் நிலையில மேடல அமர்ந்து ஒரு பாராட்டு வாங்குற ஒரு நபர் கிடையாதுங்களே, அதனால அவங்க எங்க கண்ணில் படலை. ஸோ இந்த இண்டிவிஜுவல் தனித்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம என்ன தனித்துவத்தில் என்ன நம்மளுக்கு பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. சரி சார், எனக்கு ரொம்ப என்னோட எஜுகேஷனாக இருக்கலாம், என்னோட வீடாக இருக்கலாம்,
எல்லாமே ஒரு ஓப்பனாக இருந்திருக்கு. வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு கலைகள், வெவ்வேறு மனிதர்கள், இவங்களோட பாட்டாக இருக்கலாம், இல்லாட்டா நடனமாக இருக்கலாம், நாடகம்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சூழல் தான் வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு பிக் பிக்சர் எனக்கு தெரிகிறது அப்படின்னு. ஆனாலும் எனக்கு தனித்துவம்னு ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியும் கேட்கணும். தனித்துவம்ன்றது என்ன? அதாவது சுயமா என்னால சிந்திக்க முடியுமா? சுயமா என்னால பாட முடியுமா? சுயமா என்னால ஆட முடியும்? அதாவது எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு ஒரு ப்ராசஸ், இதெல்லாம் உள்வாங்கிட்டு இதை சிந்திக்கிற ஒரு தனித்துவ ப்ராசஸ் இருக்கா? இதே பொய்யா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லலாம். எப்படி சார் இருக்கவே முடியாது வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இல்லாமல் எப்படி இருக்க முடியும் வாழ்க்கை? கரெக்ட் தான். ஆங்கிலத்தில் இன்னொரு கேள்வி இதில் வரும், ஃப்ரீ வில்னு ஒரு கேள்வி வரும். ஒருத்தருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு, நிறைய புத்திஜீவிகள் எழுதியிருக்காங்க இதை பற்றி, ஃப்ரீ வில்னு ஒரு விஷயம் இருக்கா நம்மளுக்குன்னு. ஏன்னா நம்ம எல்லாரும் சமுதாயத்தில் ஒரு கட்டுமானத்துக்குள்ளே தான் வளர்ந்துருக்கும். ஸோ ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்க முடியுமா? இப்படி கேட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவல் சொல்றதே ஒரு ஆள் இல்லை நம்ம சமுதாயத்தில். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாராவது ஒரு ஆளா இருக்குமா? ஜாதி, மதம், பாலினம் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சிந்தனை. ஸோ நம்ம தனித்துவம் சொல்றது ஒரு ஆளா இல்லாட்ட ஒரு குரூப்பா அப்படின்னு ஒரு ரெண்டாவது கேள்வி வருது. நான் இந்த குரூப் எல்லாம் உடைச்சு தனியா சிந்திக்க முடியுமான்றது தான் கேள்வி. இது எந்த குரூப்பா வேணா இருக்கும், இதையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் தனியா சிந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி. அவ்வளவு சுலபமான இதுக்கு விட கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரெண்டுமே பண்றோம். சிந்திப்போம், சில தூரம் கூட்டணியோட சிந்திப்போம். எப்ப எது நடக்கிறது நம்மளுக்கே அந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தனித்துவம்ன்றது எங்கேருந்து வருதுங்க? தனித்துவம்ன்றது ஒரு கலைஞர்களே கேட்கலாம், தனித்துவம்ன்றது எங்கேருந்து வருது? ஸோ இந்த ஒரு சிக்கலும் நம்ம யோசிக்கணும். தனித்துவம் பற்றி யோசிக்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன்னா, பன்மைத்துவம் சொல்றது ஒரு விதத்தில் ஒரு சமுதாயத்தில், இப்போ மாநகரம், சென்னை மாநகரமே எடுத்துங்க, நேச்சுரலாக இருக்கிற விஷயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா வெவ்வேறு மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு சிந்தனை குழுக்கள் இருக்காங்க, வெவ்வேறு மாதிரி கல்ச்சர் இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பழக்க வழக்கம் இருக்கலாம், சடங்குகள் இருக்கலாம், எல்லாம் நேச்சுரலாக இருக்காங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? இது ரொம்ப ஒரு அட்டாச்ட் வேர்டு. என்னன்னா இதில் இப்போ ரொம்ப நிறைய பேசப்பட வேர்டு என்னன்னா செக்யூலரிசம்னு ஒரு வேர்டு. இப்போ ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடைசி ஒரு வாரத்தில் செக்யூலரிசம்ன்றது பிரியாம்பிள் இருந்துடக்கூடாது, எடுக்கணும், இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பேசுகிறவங்க யாருமே ஒழுங்காக கான்ஸ்டியூஷனை படிக்கலைன்றது கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அது பிரியாம்பிள் இருந்தால் தான் நம்ம செக்யூலர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவன் கான்ஸ்டியூஷன் படிக்கல, அது ஒன்றும் கிடையாதுங்க. 20வது ஆர்டிக்கல் வரைக்கும் படித்தா கூட போகிறோம், புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது கூட படித்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிச்சீங்கன்னா செக்யூலரிசம் அதுக்குள்ளேயே இருக்கு. பிரியாம்பிள் இருக்கா இல்லையான்றது ஒரு அனாவசிய கேள்வி, வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான் நம்மளோட ஒரு சட்டமைப்பில் ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் அதோட உணர்வு உள்ள வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு அழகியல், ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது கனெக்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இந்தியன் ஃப்ளாக் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளாக் பற்றி நீ கொஞ்சம் ஆய்வு பண்ணோன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்கிறது. 1929 வரைக்கும், என் ஞாபகத்தில் செப்டம்பர் வரைக்கும் கூட சொல்லலாம், காந்தி இந்த ஃப்ளாகை 3 மதம் பற்றி தான் சொல்கிறார். எல்லா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, சாஃப்ரன் கலர் காவி கலர் ஹிந்துஸ், கிரீன் முஸ்லிம்ஸ், ஒயிட்டு கிறிஸ்டியன்ஸ், அதர் ரிலிஜன்ஸ். அவர் அப்படி தான் சொல்லிட்டு வருவார். அப்போ நிறைய சிக்கல்கள் வரும். அவங்க சீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கலர் இல்லை அப்படின்வாங்க, எங்களுக்கு கருப்பு கலர் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு பெட்டிஷன்லாம் போடுறாங்க காந்தி கிட்ட. காந்தி ரொம்ப அழகா 1929 எண்டில் அப்படியே மொழியை மாற்றிடுவார். ரொம்ப அழகா அந்த மோமெண்ட்லேருந்து இது கம்யூனல் ஃபிளாக் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்.
பியூட்டிஃபுல். இது ரொம்ப கான்சியஸாக பண்ண விஷயம், அவர் ஆக்சிடென்ட்டாக பண்ணல. அவர் என்ன சொல்ல, இதுக்கு வந்து என்ன வேணா நீங்கள் ஒருத்தர் இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தோன்றது யோசிங்க, எல்லாம் பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னு சொல்லிடுவார். 19th அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்லார், காங்கிரஸ்மெனுக்கு நான் முன்னாடி சொன்ன அதுக்கு மீனிங் அவங்களுக்கு பிடிக்கல அப்போ அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு சந்தோஷத்தோட சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சமூகத்தில் அட்லீஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் அவ்வளோ சண்டை நடக்கலை, அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செப்பரேட் பண்ணுற மீனிங் கொடுக்க வேணாம்னு சொல்கிறார். இது ரொம்ப இந்த ஒரு நம்ம ப்ளூரிசம் பற்றி பேசும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். நேரு இதே ஃப்ளாகை வந்து நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளியில் ஜூலை 22 ஐ திங்க் டேட் 1947 அவர் ப்ரெசென்ட் பண்ணுற ஃப்ளாகை. அப்போ என்ன சொல்லுவார்னா, நம்ம நாடு என்னன்னா, இந்த நாடு வந்து மிக்ஸ்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு. இதுதான் ப்ளூரலிசம். இதுதான் இதோட ரொம்ப அழகான விஷயம். ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ளூரலிசம் பற்றி பேசுகிறோம், செக்யூலரிசம் பற்றி பேசுகிறோம், சரி நாஸ்திகர்கள் எங்கே இருக்காங்க இதில்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆஸ்திகர்கள் கிளியராக இருக்காங்க, ரொம்ப கிளியராக தெரிஞ்சு சொல்லிட்டேங்க. அங்கே தான் அங்கே ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்மளோட ப்ளூரலிசமில், நம்மளோட செக்யூலரிசம். நான் சேர்ந்து தான் பேசுகிறேன் ரெண்டு சொற்களும், எனக்கு அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆஸ்திகனும் நாஸ்திகனும், ஆஸ்திகர்களில் வெவ்வேறு ஆஸ்திகர்களாக இருக்கலாம், வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம், இது எல்லாமே வந்து ஒருத்தருக்குள்ள அவங்கள ஈச் அதரை ரெக்கக்னைஸ் பண்ணி ஷேர் பண்ணி ஒருத்தர் கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட ப்ளூரலிசம், அதுதான் நம்மளோட செக்யூலரிசம். ரொம்ப அழகாக எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஸோ பன்மைத்தன்மை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேரிங்கில் தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, மதம்ன்றது ஒரு ப்ரைவேட் அஃபேரா, வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம், பொது தளத்தை வர வேண்டிய விஷயம் கிடையாது. நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா, நம்ம ப்ளூரிசம் சொல்லிச்சு இதுதான் நம்ம பெரிய சிக்கலாக இருக்குது இந்தியாவிலேயே. இப்போ ஜாதி மதம் இது ரெண்டு தான் இருக்குது. நம்ம நாட்டில் அந்த செப்பரேஷன் கூட பண்ணல. வீடுன்றது வெளியில் இருக்கிற விஷயம்தான், வெளியில் இருக்கிற விஷயம்தான் வீடு. இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாதுன்னு. பன்மைத்தன்மையில இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, எல்லாம் ஈக்குவல் இல்லை சமுதாயத்தில். என்ன ப்ளூரலா இருக்கிற சமுதாயத்தோட நம்ம ஒரு ஈடுபாடு வேணும்னா, ப்ளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் இல்லை. ப்ளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் என்ன, நம்ம எப்படி தொடர்பு இருக்க முடியும்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, அந்த ரெகக்னிஷன், சமுதாயம் ஈக்குவல் இல்லாத ஒரு சமுதாயம், ஆனால் ப்ளூரலான சமுதாயம். அதனால ஈக்குவாலிட்டின்றது எல்லாம் வந்து சமம், ஈக்குவல் சொல்றதுல எதுக்கு நம்ம என்ன அட்டென்ஷன் அதிகமாக கொடுக்கணும், யாரை வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணணும், இன்னும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம முக்கியமான விஷயம், ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க எப்போ வந்து 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து நான் முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லணும். அது நம்ம மறந்து போய்டுறோம் இந்த கான்வர்சேஷனில். அது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த கான்வர்சேஷனில். நான் இந்த மேடல் நிற்கவே கூடாது, அதுவும் ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஒரு ப்ளூரலிசம்ல. இதையும் நம்ம யோசிக்க வேண்டியது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த பன்மைத்துவம் வந்து சிந்தனை நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். அப்படி எனக்கு எப்போ, நான் ஒரு கலைஞன், சரி எழுத்தாளரும் வச்சுக்கலாம், எழுதுறேன் எதை வச்சுங்க, ஆனா நான் பிரைமரி ஒரு கலைஞன், இவங்களும் ஒரு கலைஞன், அவரும் கலைஞன். நான் 3 பேர் ஒரு விஷயம் ஒத்துப்போன்னு நினைக்கிறேன், மனசு மாறினாதான் மனிதன் மாறுவோம். இதுல நம்ம யாருமே டிஸ்அக்ரி பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா விஷயமும் மனசை எப்படி மாற்ற முடியும் தான் கேள்வி எனக்கு வருது. நிறைய பேர் சிந்தனையில் கரெக்டாக எல்லா புத்தகத்தையும் கரெக்டாக படிச்சிருப்பாங்க, முற்போக்காக ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க, பேச்சில் ஒன்றும் தவறு இருக்காது. ஆனால் அவன் உள்ள என்ன ஃபீல் பண்ணுறான், நான் என்னையே வச்சு சொல்கிறேங்க. இன்னைக்கும் சில விஷயத்துல என் மனசை தொட்டு பார்த்தா சரியில்லைன்னு தெரியுது எனக்கு. கம்ப்ளீட்டா ஒரு பரந்த மனசு கிடையாது எனக்கு, நானே சொல்றேன். என் சிந்தனை வந்து அது தவறுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் என்கிட்ட. என் புத்தி, என் மைண்ட் என்ன சொல்ல, ஏன்டா இப்படி உனக்கு ஃபீலிங் வருதுன்னு சொல்லும். ஆனா அந்த ஃபீலிங் இன்னும் இருக்கு. இதை நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண போறோம்? இங்க தான் கலைஞர்கள் வராங்க. பாட்டில் பண்ணலாம், நாடகத்தில் பண்ணலாம், நடனத்தில் பண்ணலாம். ஏன்னா மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள், அவனுக்கு நடக்கிறதுன்னு தெரியாத விஷயங்கள் அப்ப நடக்கும்.
ஸோ இந்த ப்ளூரலிசம் அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம், பசங்களோட என்ன பண்றோம், என்ன பாடல்கள் சொல்லி கொடுக்குறோம், என்ன கவிதைகள் சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த ஒரு தனித்துவம் பற்றி யோசிக்கும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பன்மைத்துவம் வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தனித்துவம்ன்றது ஒரு புறம்போக்கு நிலையில ஆரம்பிக்கணும். அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெண்டு சொற்களுக்குள்ள மோதலே நடக்காது. ஒரு மோதல் கிடையாது ரெண்டு சொற்களுக்குள்ள. அப்பதான் உணர்வு பூர்வமா ஒரு மாற்றம் வர ஒரு சின்ன ஒரு சீடு அப்பதான் கிடைக்கும். அந்த மாற்றம் வந்தாதான் நிஜமாவே நம்ம பன்மைத்தன்மை பத்தி பேச முடியும். நம்ம பன்மைத்தன்மையிலேருந்து இதுக்கு வர முடியாது. நம்மளோட மனநிலை, நம்மளோட சிந்தனை, நம்மளோட உணர்வு, அந்த ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உலகத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் சொல்ல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு முற்போக்கு விஷயம் என்ன நடக்கும்னா, நான் நம்புறேன், சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு கட்டமைப்புகள் இருக்கலாம், அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், என்ன பாலினமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது எல்லாம் உடையறதுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சேனல் நான் நம்புறேன். கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி இந்த மீ டூ பற்றி நடக்கும்போது ஒரு 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 சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் இது நிஜம், ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த விஷயத்தை பற்றி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அரசியல்வாதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களுக்கு நம்மளுக்கே இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஆண்களுக்குள்ள நடந்ததே கிடையாது, வீட்டிலையும் நடந்தது கிடையாது, அவங்க சூழல்லையும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்க முடியாது. இது ப்ளூரலிசம் தானே. இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்காம இருக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்லி அக்செப்டன்ஸ் ஆஃப் பீப்புள். இது நான் ஏன் இது கொண்டு வரேன்னா, நம்ம ஈஸியா ஜாதியை பத்தி பேசுறோம், இன்னைக்கு ஈஸியா மதத்தை பத்தி பேசுறோம். ஆனா பாலின சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம 10,000 எக்ஸ்கியூஸ் எப்போதும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே போகணும்னா நிச்சயமா இந்த இண்டிவிஜுவல் அப்படின்றது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு நிலையில எல்லா இண்டிவிஜுவலும் இருந்தோம்னா அப்போ ஒரு விஷயங்களையும் நம்ம விட மாட்டோம். அப்போதான் நிஜமா நம்ம நாட்டில் ஒரு ப்ளூரலிசம்னு ஒரு பன்மைத்தன்மைன்னு வரும்னு நான் நம்புறேன். வணக்கம். தேங்க்யூ.